exercise 3.2 first question the second subdivision x power 4 minus 1 comma x cube minus 11x square plus x minus 11 இதுக்கு GCD கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் லெட் இதுக்கு f of x g of x னு கொடுப்போமா அப்போ ஃபர்ஸ்ட் f of x equal to x power 4 minus 1 இருக்கு என்ன பார்க்கணும் ஆர்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த பவர் இல்லை அதுக்கு நம்ம 0 சேர்த்து எழுதணும் அது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே பார்த்தோம் இப்போ இங்கே பவர் 4 இருக்குது அதுக்கடுத்து என்ன வந்திருக்கணும் கியூப் 3 வந்திருக்கணும் அடுத்து 2 வந்திருக்கணும் அடுத்து எக்ஸ் வந்திருக்கணும் லாஸ்ட்டாக தான் கான்ஸ்டன்ட் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த எக்ஸ் பவர் 4 எழுதுகிறோம் ப்ளஸ் கியூப் இல்லை ஸோ ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் ஸ்கொயரும் இல்லை ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸும் இல்லை 0x அடுத்து லாஸ்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது -1 இந்த 3 டேர்ம் இல்லை அது 3க்கும் 0 சேர்த்து எழுதிட்டோம் ஓகே தானே அடுத்து g of xங்கிறது எக்ஸ் கியூப் minus 11x square plus x minus 11 ஆர்டராக தான் இருக்குது 3 2 அடுத்து 1 அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டராக இருக்கனால அதை அப்படியே எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது f of xன்னு கொடுத்து எழுதுகிறோம் காமனாக வேறு எதுவும் எடுக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை ஏன்னா எக்ஸ் பவர் 4 -1 தான் இருக்குது காமனாக எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது எக்ஸையும் காமனாக எடுக்க முடியாது அப்போ f of x சொல்லி அதை எழுதிட்டோம் g of x அதையும் பார்த்துட்டோம்னா அங்கே இருக்கிறத எழுதிட்டோம் அடுத்து டிவைட் பண்ணணும் எது டிவைடன் எது டிவைசர் எடுத்துக்கணும் பிக்கஸ் நம்பர் இதான் அப்போ இதை தான் உள்ளே எழுதணும் இது வெளியே எழுதணும் அப்போ தான் போட்டுக்கிறோம் லாங் டிவைடாக போட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் 0x -1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -11 அடுத்து என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிற ஃபஸ்ட் வேரியபிள் இதில் இருக்க ஃபஸ்ட்டும் பார்ப்போம் இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்கிறது எக்ஸ் கியூப் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் பவர் 4 கிடைக்கும் எக்ஸ் அப்போ அந்த எக்ஸ் மட்டும்தான் இங்கே எழுதுகிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ணிவிடுவோம் ஓகேவா அப்போ இங்கே எக்ஸ்னு எழுதிட்டோம் இனி மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுவோம் எக்ஸ் கியூப் இன்டி எக்ஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x ஸ்கொயர் இன்டி எக்ஸ் மைனஸ் 11x கியூப் ப்ளஸ் எக்ஸ் இன்டி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இன்டி எக்ஸ் மைனஸ் 11x எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணும் சைன் சேஞ்ச் பண்ணும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும் சைன் சேஞ்ச் பண்ணும் அப்போ இது என்ன ஆகிடும் மைனஸ் எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் தான் அப்போ மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா கேன்சல் ஆகிடும் அதுக்கு தான் நம்ம பண்ணுறதேவும் ஃபஸ்ட் இது கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே என்ன இருக்குது 0 இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சா 0 + 11 என்ன ஆகிடும் +11 தான் அப்போ 11x கியூப் அடுத்து இங்கே 0 மைனஸ் எது இல்லைன்னா 1 தான் அர்த்தம் 0 -1 -1 தான் அப்போ -x ஸ்கொயர் 0 + 11 அப்போ +11 தான் +11x -1 இது ஓகே தானே 0 இருந்ததுன்னா அந்த வேரியபிள் கீழே இருந்ததுன்னா சைன் சேஞ்ச் பண்ணிப்போம் சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதான் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் +11x கியூப் இங்கே வந்து +x ஸ்கொயருங்கிறது -x ஸ்கொயர் -11xங்கிறது +11x ஆகிடும் ஏன்னா 0 தானே 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அந்த நம்பர் என்னவோ அதான் வரப்போகுது அதனால சைன் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டோம் அடுத்து இங்கே இருக்க அந்த -1 எடுத்து எழுதிடணும் அதை விட்டுறக்கூடாது அதையும் எடுத்து எழுதிட்டோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் பார்க்கணும் இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குமோ அதை எழுதணும் இங்கே இருக்கிறது 11x கியூப் இங்கே இருக்கிறது வெறும் எக்ஸ் கியூப் கூட 11 மல்டிப்ளை பண்ணால் 11x கியூப் ஆகிடும் ப்ளஸ்ஸா மைனஸா இங்கே இருக்க ப்ளஸ் நம்பர் தான் ஸோ +11 ஓகேவா இனி ஃபில் பண்ணிட வேண்டியதான் +11 அதான் x கியூப் இன்ட்டு 11x கியூப் -11x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு +11 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் 11 11s are 121x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு +11 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் எக்ஸ் இன்ட்டு 11 11x அடுத்து -11 இன்ட்டு +11 இங்கே மல்டிப்ளை தான் பண்ணுவோம் சாதாரண டிவிஷன் அதான் அதில் டவுட் இல்லை இப்போ இங்கே 8 இங்கே 4 இருந்தால் என்ன பண்ணுவோம் 4 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்குமோ அதான் எழுதுவோம் 4 2s are 8 மல்டிப்ளை தான் பண்ணுவோம் -11 இன்ட்டு +11 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 11s are 121 இது ஓகே தானே அடுத்து என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணும் ப்ளஸ்ஸாக இருக்கனால இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் 11x கியூப் -11x கியூப் கேன்சல் ஆகிடும் இங்கே -x ஸ்கொயர் ப்ளஸ் 121x ஸ்கொயர் ஒரு நம்ம மைனஸும் ஒரு நம்ம ப்ளஸ் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் 121ல் இங்கே எதுலேருந்து 1 தான் அர்த்தம் 121ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 120 பிக்கஸ் நம்பரோட சைன் ப்ளஸ் தான் ஸோ 120x ஸ்கொயர் இங்கே இருக்கிறது அந்த +11xும் -11x ஆகிடுச்சு ஸோ இது கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே இருக்கிறது -1 ப்ளஸ் 121 ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் 121ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 120 பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ் 120 ஓகேவா இதுக்கப்புறம் செய்ய முடியுமா பார்த்தோம்னா இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சு இதுக்கு மேலே இங்கே ப்ரொசீட் பண்ண முடியாது ஸோ இதான் நமக்கு ரிமைண்டர் அப்போ ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு நாட் ஈக்குவல் டு 0
ஸோ கண்டினியூ பண்ணும். ஆனால் நாட் ஈக்குவல் டு 0 எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அதில் ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சதுன்னா அது காமனாக எடுத்துகிட்டு எழுதணும். இங்கே என்ன இருக்குது, 120x² + 120. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலேயும் 120 காமனாக எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், x² + 120 தான் காமன் எடுத்துகிறப்ப +1 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே இதுதான் வந்துட்டு டிவைசராகவே இது டிவைடடாகவே எடுத்துப்போம். அப்போ இந்த காமனாக எடுத்தது ரிமைண்டராக இருக்கையில் காமனாக எடுத்தது எடுக்க வேண்டாம். இதே கொஸ்டின்லேயே வரும்போது காமனாக எடுக்கும்போது அதை எடுத்து அதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ரிமைண்டரில் நம்ம இப்படி வந்ததுன்னா அதில் எது காமனாக எடுத்துட்டோம்னா அந்த காமனாக இருக்கிறத விட்டுடலாம், அது எடுக்கவே தேவையில்லை. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதணுமோ அதை மட்டும் டிவைசரை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த டிவைசரை டிவைடண்டாக எடுத்து செய்வோம். ஓகேவா? அப்போ இதான் டிவைசர் என்னது, x² + 1 டிவைட் பண்ணையில் உள்ள வர நம்பர் என்னது, x³ - 11x² + x - 11. ஓகே தானே? இன்னும் இங்கே இருக்கிறது என்னது, x², இங்கே இருக்கிறது என்னது, x³. அப்போ x² கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும், x. அது எழுதிட்டோம். எழுதிட்டு அப்புறம் ஃபில் பண்ண வேண்டியதான். அப்போ x² × x x³ + 1 × x x தான். அப்போ இங்கே x² இல்லை, இந்த இதுலேயும் நமக்கு மல்டிப்ளை பண்ணல x தான் கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு நேராக தான் இங்கே எழுதணும். ஏன்னா 2 நம்பர் தானே இருக்குது. இங்கே நடுவில் ஒரு x வந்திருந்தானே x × x x² ஆயிருக்கும். இல்லை நம்ம இங்கே வேணால் 0x போட்டுக்கலாம், ஆனால் போடணும் கட்டாயம் இல்லை. ரிமைண்டர்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு எழுதி அது கரெக்டாக எழுதணும். அடுத்து ரிமைண்டர் வரையில் அது போடணும் கட்டாயம் இல்லை. அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போது x² × x x³ ஆகிடும் + 1 × x x. அப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக தான் எழுதணும், +x. ஏன்னா +1 × x தானே, அப்போ +x. மீதி எது இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே ரிமைண்டர் வரும்போது நம்ம மீதி சாதாரண ஃபஸ்ட்டு சைடில் ரிமைண்டர் வரும், அது அப்படியே தான் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இது மைனஸ், இது மைனஸ். அப்போ x³ - x³ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மேலே -11x² இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். ஏன்னா இங்கே ரிமைண்டர் வரும்போது அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் -11x² அப்படியே எழுதுவோம். x - x கேன்சல் ஆகிடும். -11 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? அப்போது இங்கே என்ன நம்பர் ஃபஸ்ட்டு, x². இங்கே என்ன நம்பர் இருக்குது, -11x². அப்போ x² கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் -11x² கிடைக்கும், -11. அதான் இங்கே எழுதிட்டோம், -11. அப்போ x² × -11 -11x² + 1 × -11 -11. ஓகேவா? அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இதுவும் ப்ளஸ்ன்னு ஆகிடும், இதுவும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 11x² 11x² மைனஸ் பண்ணிட்டோம்னா 0. -11 + 7 இதுவும் கேன்சல் ஆகிடும், 0. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ ஜிசிடி எது, இதான். அப்போ therefore GCD = x² + 1. இதான் ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.